இப்போ ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்க்குறோம், குறிப்பாக வட மாநிலங்களில் பல மசூதிகள், தர்கா, இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்துக்கள் குற்றச்சாட்டு இருந்தது. இது வந்து முகலாய காலத்தில் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டது, இல்லைன்னா ரொம்ப ரீசெண்டாக ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலோ இல்லை 100 வருடங்களுக்கு முன்பாகவோ ஒரு கோயிலாக இருந்தது மசூதியாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத கிளைம் பண்ணிட்டு வராங்க. முதல்ல வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ணுவாங்க, ஒரு பேசுவாங்க, எழுதுவாங்க அப்படின்னு இருந்தது போய் இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து லீகலாக நம்ம அணுகணும்னு ஒரு முயற்சி, இந்த ஆக்டிவிசம் ஒன்று வந்திருக்கு. அதன்படி இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இதுக்காக வழக்கு தொடுக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்ன சொல்லுது, இது மாதிரி பல பேர் இப்போ கிளைம் பண்ணுறாங்க. அதனால் ஹைகோர்ட்லாம் இது மாதிரியான கேஸையே எடுத்துக்க கூடாது, வழக்கு தொடுத்தா கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு நீங்கள் ஒரு உத்தரவை பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு ஒரு ரைட் இருக்குன்னு நான் கிளைம் பண்ணுறேன், இந்த கேஸை எடுத்துக்காதீங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எடுத்து விசாரிக்கிறதானே உங்களுடைய கடமை. அப்போ எங்கள் பயம் வந்தது, அயோத்தி தீர்ப்பு வந்த நேரத்தில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து போய், ஏதோ ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்றைக்குள்ளே நரசிம்மராவ் ஆட்சி வழிபாட்டு தலங்கள் 47 இருந்தால் அதே ஸ்டேட்டஸ்குள்ளே இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஏன்னா புதுசாக, ஏன்னா அன்னைக்கு வந்து விஸ்வ இந்து பரிஷத் சொன்னது 33,000 கோயில்கள் இருக்கின்றன, 30,000 கோயில் இருக்குங்க, நாங்கள் 3 கோயிலை கேட்குறோம், அயோத்தியை கேட்குறோம், மதுரா கேட்குறோம், காசி கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பயம் வந்தது. இந்த 30,000த்தையும் நாளைக்கு கேட்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். 47ல் என்ன இருந்ததோ அது. பொதுவாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அந்த சட்டத்தையே செல்லாது என்று அறிவிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது. இவரோடு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள், அவ்வளோதான். இந்த சட்டம் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனாக இல்லையா, அரசியலமைப்பு பெஞ்சுக்கு போச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. அப்படியானால் இன்னைக்கு என்ன ஆகுது, அந்த விழிப்புணர்வு வந்தவர்கள் 47 இல்லைங்க, இது காலகாலமாக எங்கிட்ட இருந்ததுங்க, திருப்பி மீட்டு கொடுங்க கேஸ் போடுற எண்ணிக்கை கூடியிருக்கு. அதற்கான ஆதாரங்களையும் ஆதாரங்கள் இருக்கு. நீங்கள் இழுத்து நான் வந்து ஒரு திரையை போட்டுட்டேன்னா அதை திறந்து யாரும் வரக்கூடாது, வந்தா பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணுறேன். வந்துட்டான் பார்க்குறான், அதனால கேஸ் போடுறான். அப்போ நீங்கள் அதை நடத்தி தான் ஆகணும். அப்போது இஸ்லாமியர்கள், அதாவது நான் மீண்டும் தான் சொல்கிறேன், ஜிகாத்திகளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வரலாற்றில் எல்லா தப்பும் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. காலம் கடந்து போச்சு, இனிமே கேட்கக்கூடாது. எப்போனாலும் அது கேட்டுத்தானே ஆகணும். கேட்கறதுன்னா நீங்கள் என்னைக்கோ எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஆரியன் வந்தான், பிராமணன் வந்தான், அதுக்கு இன்னைக்கு கூட நான் வந்து எக்கனாமிக்கல ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நீ நேற்று தானேயா என் கோயிலெலாம் இடிச்சுட்டு போயிருக்கேன், நான் கேட்கக்கூடாதா? அப்போ நீங்கள் வந்து ஆரிய திராவிடத்தை பேச மாட்டேன்னு ஒரு இஸ்லாமியன் சொல்லிவிடுவாரா? இங்க இருக்கிற அரசாங்கம் சொல்லிவிடுமா, கடந்த காலத்தை நாங்க பேசக்கூடாதுன்னா ஆரிய திராவிடன் ரேசே பேசக்கூடாது, இன்னைக்கு எல்லாரும் இந்தியனை பேசிட வேண்டியதானே? அது பொய் என்று தெரிந்தே பேசிட்டு இருக்காங்க. அங்க இப்ப இந்த மசூதிக்குள்ள என்ன இருக்குன்னு ஆதாரத்தை சமர்ப்பிச்சுட்டு, சார் ஆதாரமே இல்லாத ஆரியன் திராவிடன் ரேச பேசுவார்களாம், ஆதாரத்தோடு இது இஸ்லாமிக் இன்வேஷன் என்று கிடைத்தால் அதை எடுக்கக்கூடாதாம். அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? நீங்கள் எங்கே மிளகா அறக்குறாங்கன்னு பார்க்கணும். அப்போது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நாமே ஆண்டு விட்டோம். ஆண்ட பிறகு நான் பொதுவாக இதான் சொல்லுவேன், இந்த ஆண்ட பரம்பரைங்கிறதே பிரிட்டிஷ்காரன் எப்படி ஏமாத்திருக்காங்கிறது தான். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த ஆண்ட பரம்பரைன்னு யார் சொல்கிறா? இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லட்டும். இஸ்லாமியர்கள் அதுவே பேக்வேர்டு கம்யூனிட்டி இருக்குது, அவங்களுக்கு ரிசர்வேஷன் போய் சேரலை அப்படின்னா ரங்கநாத் மிஸ்ரா சொன்னார்னா, ஆண்ட பரம்பரையினர் எப்படி எஜுகேஷனில் பின்னால் போனாங்க? கேள்வி வருதா இல்லையா? சரி, எங்கள் வன்னியர்கள், எங்கள் கோனார்கள், இவங்கெல்லாம் கூட எங்களை ஆண்ட பரம்பரைன்னு தான் சொல்கிறேன். சவுத்தில் தேவமார்கள், இவர்களெல்லாம் மன்னர்களாக இருந்திருக்க குறுநில ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்க. எப்படி பேக்வேர்ட் ஆனாங்க? அப்போ பிரிட்டிஷ்காரன் யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை என்று சொன்னானோ அவனெல்லாம் திட்டமிட்டு பேக்வேர்டாக மாற்றினான்.
இதை நாம் படிக்கலை. யாரெல்லாம் ஃபைட்டர் ஸ்பிரிட் இருந்ததோ, 6க்கு ஃபைட்டர் ஸ்பிரிட் இருந்தது, அவங்கள வந்து சர்தார்ஜி ஜோக்குன்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தோம். பிராமின்ஸுக்கு ஃபைட்டர் ஸ்பிரிட் இருந்தது, அவங்கெல்லாம் வந்து இந்த பரமார்த்த கதைகளை சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தோம். அதாவது யார் ஃபைட்டரோ அவங்களை இழிவு பொருளாக்கி, யார் நல்ல வேலராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பேக்வேர்டாக மாற்றி ஒரு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டான். இந்த அநியாயத்திலேருந்து இந்த சமுதாயம் எப்போ வரப்போகுது, மீண்டு அது மீட்பதற்கான காலம் வந்து விட்டது என்பதை ஜிகாதிகளும் எவாஞ்சலிஸ்டுகளும் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இதை மேலே மேலே கேஸ் வந்ததா இப்போ அஜ்மீர் தர்கா மேலே கேஸ் வந்தாச்சு. அஜ்மீர் தர்கா மேலே கேஸ் வந்ததுன்னா கேஸ் ஓப்பன் டு கோர்ட்னு வரும்போது பயம் இருக்கிறது. அப்போது இது நியாயம், நான் பயம் நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நீதி வரணும்ல, எதாக்கானும் பழைய ஸ்டேட்டஸ்க்கு ஒன்று போகணும்ல. நீ வந்து இந்தியா என்ற ஒரு நாடே இல்லை, இந்தியா என்பது ஒரு பழைய ஸ்டேட்டஸில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ ஏன் பழைய ஸ்டேட்டஸை பற்றி பயப்படுற? ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே ஆட்சியாக தான். எஸ், இந்தியா இஸ் இந்தியா, ஐ அக்செப்ட், இனிமேல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். உனக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டமா? எனக்கு புரியவே இல்லை. அதனால் இது ஓவர் ஆக்டிவிசம். எங்கள் மேலே எந்த கேஸ், அதாவது இது வந்து ஒரு விதமான மிரட்டல், நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள், அவ்வளோதான். ஆனால் ஏன்னா இந்த நீதிமன்றத்தை மிரட்டி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. 2019 எலெக்ஷனுக்கு முன்னாலே அயோத்தி தீர்ப்பு வரக்கூடாது என்று கபில் சிப்பல் மூலமாக தீபக் மிஸ்ரா மிரட்டினார்கள். அப்படித்தான் நாம் பார்த்துருக்கோம். அதனால் இது மிரட்டல், ஆனால் உண்மை வரக்கூடிய காலம் வந்து விட்டது என்று தான் நமக்கு தோணும்.